அற்றார் அழிபசி தீர்த்தல் சூரிய அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் அன்பே சிவன் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு தொடர்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் மண்டபத்தில் இருந்து செயல்படக்கூடிய பணி செய்யக்கூடிய எங்களுடைய மின்னாக்கா இங்கே வந்திருக்கின்றார். அவள் தன்னுடைய அந்த மன உணர்வு எப்படி இருந்தது, அந்த மண்டபத்துக்குள் செல்லுகின்ற போது அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற உணவுகளை பார்க்கின்ற போது அங்கே வருகின்ற சிவன் அடியார்கள் அந்த நிகழ்வை பார்க்க வருகின்றவர்களை பார்க்கின்ற போது எப்படி அவருடைய மனதில் இருக்கின்றது என்பதை இப்போது உங்களோடு பகிர இருக்கின்றார். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு வருடம் அருள்மிகு சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினரால் நடாத்தப்படும் ஒரு நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த வாயிலுக்குள் செல்லேக்கே உங்களுக்கு ஒரு தாயகத்தில் நாம் தாயகத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருகின்றது. அத்தோடு இங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள எமது தாயகத்தை சேர்ந்த தாயகத்திலே நாம் இங்கு வாழ்ந்து கொண்டு அதை எங்களால் அனுபவிக்க முடியாத உணவுகள், அதாவது பழைய நாம் சாப்பிட்ட ஒடியல் புட்டு, பனங்கிழங்கு, நுங்கு போன்ற அதாவது கூழ், ஒடியல் செய்த கூழ், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பல காலங்களாக அதை அனுபவிக்கவில்லை. நீங்கள் வந்து பார்த்தீர்களோண்டா இங்கே எல்லாம் இருக்கின்றது. தாயகத்து உணவு அதோட சுவையான, அதைவிட சுவையாக நாங்கள் சுவைத்து பார்த்து ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நிலையங்களிலேயும் எங்களுக்கு தேவையான சிறுதானிய வகையிலிருந்து முழு உணவுகளும் இங்கு தயாரிக்கப்பட்டு மிகவும் குறைந்த விலையில் விற்பனை படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வந்து இதை பார்த்து அத்தோடு உங்கள் கண்ணுக்கு விருந்தான சில இசை நிகழ்வுகளும் இங்கு நடைபெற உள்ளது. நீங்கள் எல்லோரும் அருள்மிகு சிவன் கோயில் என்றால் நடத்தப்படும் இந்த உணவு கண்காட்சி, அதாவது அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வுக்கு வந்து எல்லோரும் இதில் உங்களின் பங்களிப்பை ஆற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் எவ்வளவு தூரம் இதுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள் என்றால், 27ஆம் தேதி நடக்கப் போகின்ற அற்றார் அழிபசி நிகழ்ச்சி இன்று நடப்பது போல் நடக்குதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவர் அங்கே 27ஆம் தேதி சென்று விட்டார். ஆகவே 27ஆம் தேதி அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாட்டு ஒன்று கூடல் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒன்று கூடலில் இருந்தவரை நான் கூட்டிக் கொண்டு வந்து உங்களோட கதைக்க விடுகின்ற போது அவர் ஏதோ இப்போதே அந்த உணவு கண்காட்சி நடப்பது போல் அவருக்கான உணர்வு. ஆகவே நன்றி மின்னாக்கா, சந்திப்பன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம் என்றே மனம் பாடும், சிவன் முன்னே தினம் நின்றே தொழ அன்றே அருள் கூடும். சைவ தமிழ்ச்சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் வருடாவருடம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் 2025 சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம், சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம். 150க்கும் மேற்பட்ட தாயக பாரம்பரிய அறுசுவை உணவு வகைகள், அரங்க நிகழ்வாக முன்னணி கலை ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகள், தாயக இன்னிசை கச்சேரிகள், இன்னும் பல. காலம் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 11 மணி முதல். இடம் ஸ்போர்ட் ஹலே, உண்டர்வோர் ஸ்ட்ராசே 2, 8952 ஷ்லியர். இந்த நிகழ்வால் ஈட்டப்படும் நிதி தாயகத்தில் அமைந்துள்ள சிவபுர வளாகத்திற்கு பயன்படுத்தப்படும். தமிழர்கள் களை தீர்த்து துயர் ஓட்டும் அன்பே சிவம்.